ஹே எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவிலேயே 2 மோஸ்ட் பாப்புலர் ஹேர் ஆயில்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் கம்பேரிஷன் பண்ண போகிறோம். எந்தெந்த ஹேர் ஆயில்ஸை வந்து கம்பேரிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் அண்ட் மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில். நீங்கள் ஹேர் ஃபால்னால ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற அந்த ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 ஹேர் ஆயிலில் எந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிக்க பாருங்க. இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ், ஆம்லா, ஆலோவேரா இது மாதிரியான ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுற அந்த ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை நேச்சுரலாகவே ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயிலை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ரெடென்ஷியல், கேஸ்டர் ஆயில் இது மாதிரியான மாடர்ன் பிளெண்ட்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்ற மூலம் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரோமோட் பண்ணுது. ஜென்ரலா பார்க்கும்போது இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் அண்ட் இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது, அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரோமோட் பண்ணுது. அடுத்து இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் அண்ட் இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் இதுல உள்ள கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த 2 ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு காமனான கீ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிங்ராஜ், ஆம்லா. இந்த பிரிங்ராஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹெர்ப்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இந்த பிரிங்ராஜ்ல பாத்தீங்கன்னா மினரல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கிறனால நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த 2 ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த காமன் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்லா. இந்த ஆம்லால பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆம்லாவோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற ப்ரீமெச்சூர் கிரேயிங்க வந்து பிரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகாம முன்கூட்டியே பாத்தீங்கன்னா முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஏற்படுற இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்லா வந்து நமக்கு வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹேர் பாத்தீங்கன்னா திக்காவும் ஹெல்த்தியாவும் growth ஆறதுக்கும் இந்த ஆம்லா இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா நீம் சொல்லலாம். நீம் ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டியா செயல்படுது. இந்த நீமோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து ரெடியூஸ் பண்றது மூலம் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கிளீன் ஆறது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹெல்த்தியர் ஹேர் growthக்கு வந்து இந்த நீம் இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆனியன் சீட் ஆயில். இந்த ஆனியன் சீட் ஆயில்ல பாத்தீங்கன்னா சல்ஃபர், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆனியன் சீட் ஆயில்ல உள்ள பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு போற பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் பண்ற மூலம் நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growth வந்து இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து என்கரேஜ் பண்ணுது. அடுத்து இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா. இந்த ஆலோவேராவோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப்லாம் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இந்த மாய்ஸ்சரைஸ்டு ஸ்கேல்ப் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் growthக்கும் ஒரு ஃபவுண்டேஷனலா இருக்கு. அடுத்து இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ரெடென்ஷியல். இந்த ரெடென்ஷியல் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் வால்யூம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. ஜெனரலா ஹேர் வந்து growth ஆகணும்னா அதுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஹேர்ல ஏற்படுற அந்த புரோட்டீன் லாசஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில்ல உள்ள இந்த கோகனட் ஆயில் இன்கிரீடியன்ட்ஸ் தான். அடுத்து இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள இந்த ஆல்மண்ட் இன்கிரீடியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, மெக்னீசியம் இதெல்லாம் வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆல்மண்ட் ஆயிலோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஷாஃப்ட்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற பிரேக்கரேஜை வந்து ரெடியூஸ் பண்றதுல இருந்து நம்மளோட ஹேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சைன் கொடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயில்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கு. இந்த வீக் ரூட்னால ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயில்ஸோட டெக்ஸ்சர் பார்ப்போம். இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால, அதாவது ஹெர்பல் ஆயில்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இந்த இந்துலேக்கா பார்க்கும்போது ஸ்லைட்லி திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இந்துலேக்கா பிரிங்க் ஆயில்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு செல் அப்ளிகேட்டருக்கு வந்து கோம் கொடுத்திருப்பாங்க. இந்த செல்ஃப் அப்ளிகேட்டர் கோம்னால பாத்தீங்கன்னா இந்த ஆயிலை நம்மளோட ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா ஈவனா அப்ளை பண்ண முடியும். இந்த கோம்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த கோம் அப்ளை பண்ணி இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து ஈஸியா அப்சர்வ் ஆகும். அடுத்து இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா மாடர்ன் பிளெண்ட்ஸ்னால இதை வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஸ்டிக்கியா இருக்கும். அதாவது நான் ஸ்டிக்கினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கிரேசி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகுது. அடுத்து இந்த ஹேர் ஆயில்ஸோட ஸ்மெல் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த இந்துலேக்கா
பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுர்வேதிக் ஸ்மெல் இருக்கும். அதே இந்த மாமா எர்த் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணனால இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சூட்டபிளான ஸ்மெல் கொண்டு இருக்கும். கன்க்ளூஷனா இந்த ரெண்டு ஹேர் ஆயில்ல எது பெஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரெண்டுமே பெஸ்ட் தான். என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நினைக்கலாம், அதுதான் உண்மை. இந்த இந்தியன் ஹேர் கேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. நீங்க இந்த நேரத்தில் நீங்க ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட சாய்ஸ் என்ன, உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன அப்படிங்கிற டிபெண்ட் பண்ணி நீங்க தான் சூஸ் பண்ணணும். இதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் ட்ரை ஸ்கேல்ப் இருந்தா நீங்க வந்து இந்த இந்துலேகா பிரிங் ஆயில வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயுர்வேதிக்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இது வந்து திக்கா இருக்கும். இந்த ஆயில் வந்து திக்கா இருக்கறனால உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ட்ரை ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா கூட குயிக்கா வந்து அப்சர்வ் ஆகும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஆயிலி ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா நீங்க இந்த இந்துலேகா பிரிங் ஆயில வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க வந்து மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஸ்டிக்கியா இருக்கு. உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஆயிலி ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா நீங்க கண்டிப்பா மாமா எர்த் தான் சூஸ் பண்ணணும். இது வந்து இந்த மாமா எர்த் வந்து நான் கிரேசியா இருக்கறனால குயிக்கா வந்து அப்சர்வ் ஆறது மட்டும் இல்லாம ஒரு லைட் ஃபீலிங்ஸ் நமக்கு கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து அவங்களோட சாய்ஸா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, சூட்டபிளா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்துலேகா பிரிங் ஆயில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து சுத்தர செட் ஆகாம இருக்கும். அதே இந்த மாமா எர்த் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மாடர்ன் இன்கிரீடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணிருக்கனால இந்த மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில ஸ்மெல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இல்ல எனக்கு வந்து நான் ஆயுர்வேதிக்கே போறேன் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸா இருந்தா நீங்க தாராளமா இந்த இந்துலேகா பிரிங் ஆயில வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் என்ன, உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி நீங்க தான் ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான். உங்களோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஹேர் ஆயிலையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.